நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் புதிய எழுச்சியை தமிழகத்தில் கண்டிப்பாக கொண்டு வந்தது அது மறுக்க முடியாது. இளைஞர்கள் வந்து நிறைய ஆர்வப்பட்டாங்க. அதோட கொள்கைகள், அதோட கருத்துக்களை வந்து திரு சீமான் அவர்கள் வந்து வெளிப்படையாக நிறைய இடங்களில் பேசினார். அந்த கருத்துக்களுக்கு இளைஞர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது. கருத்தியலாக பார்க்கும்போது அவருடைய கருத்துக்கள் வந்து அதெல்லாம் பண்ணால் நல்லா இருக்குங்க, ஆனால் இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு தான் வந்து மக்களோட எளிய முறையிலான கருத்துக்கள். ஸோ அதுதான் வந்து தேர்தல்ல வந்து உங்களுக்கு அந்த வாக்காளர்கள கொண்டு வரல. கருத்துக்களுக்கு ஓகேப்பா, அதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தான். இதெல்லாம் நடந்தா நல்லாயிருக்கும். நம்ம தொழில் ரீதியா அவ்வளோ புரட்சிகள் செய்யலாம். இப்படியெல்லாம் ஓகே தான். ஆனா அவருடைய ஜாதக அமைப்ப பொறுத்த வரைக்கும், அவருடைய கருத்துக்கள் அவர் இருக்க வரைக்கும் பேசப்படும். கண்டிப்பா. நல்ல கருத்துக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அவருடைய தற்போதைய கிரக நிலைகள் வந்து அவருக்கு சாதகமா இல்ல. சீமானுக்கு ஜாதகமா? ஆமா. அந்த ஜாதக கட்டமா? அந்த இப்ப ஓட்டு போன முறை 8% வாங்கியிருந்தாரு. நல்ல ஒரு முன்னேற்றம் அப்டின்னாங்க இல்லையா? அந்த முன்னேற்றம் இந்த முறை இருக்காது. அத விட குறைவா அத இருக்குமா? விட குறைவா தான் வரக்கூடிய சூழ்நிலை அவருடைய ஜாதக கட்டத்துல இருக்கு. அதற்கு காரணம் விஜய் தான் அந்த அவருடைய ஓட்டெல்லாம் பறிப்பாரு. விஜய் ம். சீமானுடைய அந்த ஆதரவு ஓட்டுகள கவர்ந்து இழுத்துருவாரு அப்படின்னு ம். புரிஞ்சுக்கலாமா? அத வந்து எப்படி நம்ம சொல்லணும்னா, தனிநபர் நவ நவ தனிநபர்களுக்குரிய விஷயங்கள்லாம் நம்ம ஜோதிடத்துல பார்க்க போறதே இல்ல. அவர் வந்து ஒரு சீமானா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். கிரக அமைப்பு நல்லா இருந்தா தான் முதல்வர் ஆகக்கூடிய யோகங்கிறது வரும். அது சாதாரண ஒரு குடிசைவாசியையும் கோடீஸ்வரனாக்கும். கோடீஸ்வரையும் கீழ தள்ளிரும். கிரக அமைப்புகள் கரெக்ட்டா வேணும். அப்ப திரு சீமான் அவர்களுக்கு அந்த யோக அமைப்பு இல்ல. அவர் வந்து தமிழகத்தின் முதலமைச்சரா ஒரு நாளும் வர முடியாது. அது வந்து ஜாதக அமைப்பு. அது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா, நெறைய பேர் வந்து கருத்தியலா மக்களுக்கு சில விழிப்புணர்வுகள குடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா இவரு குடுத்துக்கிட்டு தான் இருப்பாரு. அந்த விழிப்புணர்வ மக்கள் இளைஞர்கள் வந்து அத ஏத்துக்குவாங்க. இப்படிலாம் இருந்தா நல்லாருக்கும். யாராவது செய்ய மாட்டாங்களா? அப்படின்னு எதிர்பார்ப்புகள கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு அவருக்கு உண்டு. ஆனா, அவருக்கு அது ஓட்டா மாறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவர் வந்து ஒரு பிரபலமான ஆள் இல்லல்ல அவரு. அவரோட ஜாதகத்தில நீங்க பார்த்தீங்கன்னா, சனி வலுவா இருந்தா தான் மக்கள் வந்து ஆதரவுங்கிறது கிடைக்கும். அப்ப அவருக்கு சனி வலு குறைவு. அவருடைய ஜாதகப்படி அது ஆப்போசிட்டான கிரகம் சனி. அப்ப இவரு எவ்வளவு பேசினாலும், மக்கள் வந்து அப்படியே ஆஹா! நான் சீமானுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி வாரதுக்கான வாய்ப்பு இல்ல.